இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, ஒரு பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாம். அவர்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாக இருப்பார். அப்போ இது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். தேவ பயத்தோடு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது, பயப்படுறது என்பது திகிலை குறிக்கிறது அல்ல, பய பக்தியோடு இருக்கிறது. அப்படி நம்ம தேவனிடத்தில் இருக்கும்போது நம் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு ஜீவ ஊற்றா இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் மரண கண்ணிக்கு கூட நம் தப்பலான்னு அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது தேவன் நம்மை மரண கண்ணிக்கு தப்பு வைப்பார். எப்படி? கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தீமையை விட்டு நம்ம விலகிறோம் இல்லையா? அக்கிரமங்களையோ பாவங்களையோ நம்ம செய்யாமல் இருக்கோம். அப்போ நம்ம மரண கண்ணிக்கு நம்மை தேவன் தப்பு வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறதுனால அதை அடைந்தவன், அதாவது அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பானாம். அவனுக்கு தீமை அணுகுவதில்லை என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ ஜீவனானது, அதாவது நித்திய ஜீவனை, கர்த்தருக்கு பயந்து அந்த நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறவங்க எப்பவுமே கர்த்தருக்குள்ளாக நிலைத்து இருக்கிறதுனால தீமை அவங்களை அணுகுவதில்லைன்னு நீதிமொழிகள் 19:23 பார்க்குறோம். அதே போல் எரேமியா 39:40 வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் தங்களுக்கு பயந்த பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை ஒரே இருதயமாய் ஒரே வழியை நான் கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். அப்போ தேவ பயத்தை தனக்கு பின்னடியாராய் வருகிறவர்களுக்கு, அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படியாக சகல நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரே இருதயம் ஒரே வழியை தேவன் கட்டளையிட்டு வைக்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் இதை செய்கிறார். அவர்களை விட்டு அவர் பின்வாங்குவதும் இல்லையாம். ஏன்னா தேவனுக்கு பயந்து அந்த குடும்பமே நடக்கிறதுனால அவர்களை விட்டு தேவன் பின்வாங்கிறது இல்லை. அவர்களுக்கு அவர் நித்திய உடன்படிக்கையை பண்ணி வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன்னே சொல்கிறார். அப்போ தேவ பயத்தை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வைக்கிறார்னா அவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும். அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் எழும்புவார். அவருடைய கரம் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லைன்னு இந்த வசனத்து மூலமாய் நம்ம அறிகிறோம். இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு தேவ பயமில்லாமல் கீழ்ப்படியாமல் இருக்காங்களா? முதலாவது பெற்றோர்கள் தேவனை பயபக்தியோடு தேடும்போது பிள்ளைகளுக்கு தேவன் அந்த அடைக்கலத்தை தருவார். தேவன் இடத்துல கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவ பயம், தேவனுக்கு கீழ்ப்படிதக்கூடிய ஞானம் வேணும்னு கேட்டு ஜெபிங்க. அப்போ கர்த்தர் அந்த ஒரே மனதுடைய ஆவியை பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவார். ஏன்னா கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம், நீதிமானதனுள் ஓடி சுகமாய் இருப்பான். அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது அவருக்குள்ளாக நாம் என்றென்றைக்கும் சுகமாய் ஜீவிக்க முடியும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சங்கீதம் 115, 13, 14 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளே கூட வர்த்திக்க பண்ணுவார். அப்போ முதலாவது நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவர்களையும் வர்த்திக்க பண்ணுவார். அதே போல் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதேன்னு சொல்கிறார் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதாவது சிலர் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டே இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ உன் நாபிக்கு அது சுகம். இது நாபின்னா வயிற்றுக்கு இல்லை, அது ஆரோக்கியத்தை உண்டாக்கும். உன் எலும்புகளுக்கெல்லாம் அது ஊனாக இருக்கும். எலும்புகளிலே ஜீவன் இருக்கும், அவர் ரத்தம் இருக்கும் இல்லையா எலும்புகளுக்குள்ளாக. அப்போ அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு தேவனுக்கு நாம் பயந்து நாம் நடக்கும்போது அது நம் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனாக இருக்கும்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7-11 வசனம் வரைக்கும் தியானிச்சிங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலம் இறங்குவார். இன்னைக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புவார். அவர் உங்களை சூழ்ந்து பாளையம் இறங்கி உங்கள் பயத்தை எல்லாம் தேவன் நீக்குவார். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை நீங்கள் நம்புங்க, அப்போ அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அவங்க பயந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது.
அதே போல் அவருக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் உங்களுக்கு நான் போதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போ நம்ம நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு போதிப்பார். அதன்படி நம்ம நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றே வேத வசனம் சொல்லுது. தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளாக விளங்கும். அதே போல் அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குது. அவர் கரத்தின் நிழலை நம் மூடும்போது அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் இல்லையா? அவர் கரத்திலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள்னு சொல்லி கர்த்தர் இந்த வசனத்து மூலமாக நமக்கு வாக்குறுக்கிறத பார்க்குறோம். அதே போல் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறத கூட கர்த்தர் கவனித்து கேட்குறாராம். கர்த்தருக்கு இருக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் தேவன் ஒரு ஞாபக புஸ்தகத்தை அவருக்கு முன்பாக வைத்து எழுதி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம பேசுகிற காரியங்களையும் எழுதுகிறார். அதனால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாக இருக்கணும். நம்முடைய ஜபங்கள் கூட சில நேரத்தில் வீணான வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு சுருக்கமாகவே இருக்கணும். சங்கீதம் 112:1 பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி நடக்கிறவங்க மிகவும் அதன் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளை கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் வைப்பார். அதே போல் அவருடைய பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் அவருடைய காலத்தில் உறுதியாக இருக்கும் இல்லையா? நம்முடைய காலத்திலே அதை உறுதியாக தேவன் வைப்பேன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அதன் பொக்கிஷம்னு ஏசாயா 33:6 பார்க்குறோம். அதே போல் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னே வேத வசனம் சொல்லுது. யார்? நீதிமான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருக்கான்னு சங்கீதம் 112:6-8 வரைக்கும் வசனத்தை பார்க்குறோம். அப்போ நீதிமான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவன் எதற்காகவும் அசைக்கப்பட மாட்டான். துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் மனம் பதறாது, பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் நம்பி அது திடனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அவன் இருதயம் உறுதியாக இருக்கிறதுனால சத்துருக்கள் சரி கட்டுதலை அவன் காணும் வரைக்கும் அவன் பயப்படாது இருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக உங்கள் சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்யும் வரைக்கும் நீங்கள் பயப்படாது இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆட்சி தேற்றி பலப்படுத்துவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மையை அடைவார்கள்னு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தீங்கு காலத்தில் நெருக்கப்படுகிற காலத்தில் சத்ருவுக்கு அவர் எதிர்பட்டு உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன்றார். அப்போ உங்கள் சத்துருக்களுக்கு உங்கள் கண் முன்பாகவே தேவன் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுவார். அதனால் இன்றைக்கி தேவன் நமக்கு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நாம் திட நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய அடைக்கலம் கிடைப்பது நிச்சயம். ஆமீன்.